அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போறோம். மகர ராசி அன்பர்களுக்கு ருணரோக குருவா குரு பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த குரு பெயர்ச்சியில உங்களுக்கு கொடுக்க இருக்கார். நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. அங்க வீடியோக்குள்ள போலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். 11 வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவான் புதனுடைய வீட்டுல வந்தமர போறார். புதனுடைய வீட்டுல குரு வந்தமர்வது அவ்வளவு பெரிய விசேஷமான அமைப்புன்னு தான் சொல்லணும். மிதுன ராசிக்கு குரு வரும் காரணத்தினால உங்களுக்கு பண வரவுங்கிறது அதிகரிக்க போகுது. பண பிரச்சனைங்கிறது தீரப்போகுது. குடும்ப அமைதி உண்டாகும். வெளிப்படையா சொல்லணும்னா நல்ல காலம் பிறக்க போகுதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதுல விழல. பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கும். போராட்டமான சூழ்நிலைய தாண்டி மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில நிகழும். உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தங்கம் போல மாத்த போகுதுங்கிறது தான் உண்மை. ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து, ஒரு ஞானத்தை கொடுத்து, உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருதுங்கிறது தான் உண்மை. அதுவும் புதனுடைய வீட்டில் குரு வந்தமரும் போது உங்களுக்கு நிறைய புத்திமதிகளை கொடுப்பார். உங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் சரி, அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி. புதனுடைய வீட்டுல குரு வந்தமரும் போது என்ன பண்ணுவாருன்னா, இப்ப நமக்கு ஒரு பிரச்சனையே வருதுன்னா கூட இது நமக்கு நல்லதுதான். இந்த பிரச்சனை நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அதுதான் உண்மை. பொதுவா வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம், ஒரு பிசினஸை கூட ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயமே குரு பயிற்சி தான். ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா, குரு பயிற்சி தான். குழந்தை பிறக்கணுமா, குரு பயிற்சி முக்கியம். குரு எங்க இருக்காருன்னு பார்க்கணும். தொழில் தொடங்கணுமா, அதுக்கும் குரு முக்கியம். இப்படி எல்லாமே குரு பகவானை பொறுத்து நடக்கக்கூடியதுதான் இந்த குரு பயிற்சியின் சிறப்பம்சமே. வரக்கூடிய இந்த குரு பயிற்சி இந்த 2025 மிகப்பெரிய திருப்பு முனையா உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும். நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. எனக்கு நல்லா இருக்கு, நல்லா இல்ல. ஒரு சிலர் ஹாஹா ஊக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் யோசிக்காதீங்க. அது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு தான் பலம் அதிகம். குரு பெயர்ச்சி வரக்கூடிய மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு. இந்த குரு பெயர்ச்சியாகி 18 நாட்கள்ல குருவுடைய பார்வை பலன்களும் ஆரம்பமாகும். குருவுடைய பார்வை தொடங்கினா பலமும் அதிகமாகும். குரு பகவான் மிதுன ராசியில புதனுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால, வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு ஒரு விஷயம் செய்யலாங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுப்பார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல சுக்கிரனுடைய வீட்டுல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார். என்னதான் தேவகுரு அசுரகுருவுடைய வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு நல்லது செஞ்சிருக்க மாட்டார். இப்போ புதனுடைய வீட்டில் வந்தமரும் காரணத்தினால நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவார். சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட வனவாசம் முடிவுக்கு வரும்னு சொல்லலாம். வாழ்க்கையில யதார்த்தம்ங்கிறது நன்மை பெறும். சொல்ல போனா வெற்றிங்கிறது 2025 குரு பெயர்ச்சியில நிறைய பேருக்கு கொடுக்க போறார். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் திகட்டாத ஆனந்தத்தையும் கொடுக்க போது. குரு பகவான் உங்களுடைய 6ஆம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்துல வந்தமர போறார். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துருமோ, மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துருமோ, குடும்பத்துல தேவையில்லாத வருத்தம் வந்துருமோ அப்படின்னு நிறைய குரு பெயர்ச்சி வீடியோக்களை எல்லாம் பார்த்துட்டு மகர ராசி என்பர்கள் கொஞ்சம் பயப்படுறாங்க. தெளிவா சொல்லணும்னா இந்த குரு பயிற்சி கண்டிப்பா உங்க வாழ்க்கைய ஒரு நிமிடத்துல இல்ல, ஒரு நொடியில மாற்றக்கூடிய குரு பயிற்சின்னு சொல்லலாம். பொதுவா குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம். குரு பகவான் புதனுடைய வீட்டில் வந்தமர போறார். ருணரோக சத்ருஸ்தானத்துல வந்தமர போறார். இந்த 6ஆம் இடத்துல குரு மறையறதுனால பயப்பட வேண்டாம். கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை நிறைய கொடுக்கத்தான் செய்வார். நல்லபடியான நிறைய விஷயங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான். வேண்டிய சில வரங்களையும் இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா 5ஆம் பார்வையா உங்க 10ஆம் பாவகமான கர்ம தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப தொழில் வருமானம் அதிகரிக்கும், நிம்மதிங்கிறது அதிகரிக்கும். உங்க நீண்ட நாள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி 10ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை கிடைத்தா பதவி யோகம் அதிகமாகும். உங்க வேலையில கடந்த காலகட்டங்கள்ல யாராவது நெருக்கடி கொடுக்கறாங்க, வேலையில பிரஷரான சுச்சுவேஷன் இருக்கு, இல்ல உங்க வேலையை நினைச்சு யாராவது பொறாமப்படுறாங்க, உங்க வேலையில யாராவது பிரச்சனை பண்றாங்கன்னா கூட அதெல்லாம் சுமூகமா
மாறிடும். இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த குரு பயிற்சி ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா 7ஆம் பார்வையா விரயமோட்ச ஸ்தானமான தனுசு மனைய பார்க்கிறார். விரயஸ்தானத்தை குரு பார்க்கும் காரணத்தினால வீட்டில் நிச்சயமா சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். அந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப பெஸ்டாவும் சாதகமாகவும் இருக்கும். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையா பாக்கிய பார்வையா உங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியலன்னு நிறைய மகர ராசி அன்பர்கள் வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் இனிமே மாறும். சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியும். அதே மாதிரி பணவரவுங்கிறது லாக்கான நிலையில ஒரு சிலருக்கு இருக்கும். பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கும். அனைத்துக்கும் ஒரு சுமூகமான தீர்வு வந்துருச்சுன்னே சொல்லலாம். உங்க பேச்சு வழக்குல இருந்த சில பாதிப்புகள் மறைந்து போகும். உங்க வாழ்க்கையில 4 விஷயங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் கிடைக்காம போயிருந்திருக்கும். அது இந்த 2025ஆம் ஆண்டின் பிற்பாதில உங்களுக்கு கிடைக்கும். உங்க படிப்புல மாணவர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழிலில் அதிக கவனம் செலுத்தினா வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். கூட்டு தொழிலாளிகளால உருவான சில மறைமுக டார்ச்சர் எல்லாம் குறையும். கண்திருஷ்டி இந்த மாதிரி எந்த கோளாறுகள் இருந்தாலும் சரி 6ஆம் இடத்துல குரு வரும்போது உணவு உட்கொள்ளும் விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதாவது வெளி உணவுகளை தவிர்த்துக்கிறது, வீட்டில் சமைத்து உணவு உட்கொள்வது நல்லது. காரமான உணவுப் பொருட்கள் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். நேரத்துக்கு சாப்பிடுறது, நேரத்துக்கு தூங்குறது, இது ரொம்ப முக்கியம். உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. செரிமானம் சம்பந்தமான தொந்தரவுகள், வயிறு சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்துல உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை புதுசா வரலாம். ஆனா வருமுன் காப்பது எப்பவுமே சிறந்தது இல்லையா? அதே மாதிரி இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் கவனமா உங்க உடல் நலத்தை பார்த்துக்கிட்டீங்கனாலே பெரிய அளவுல தொந்தரவுகள் ஏற்படாது. தேவையற்ற நபர்களால சில பிரச்சனைகள் வரலாம். ஆனா இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் தான். லைஃப்ல நிறைய விஷயங்கள் பாடமா கத்துக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க கத்துக்க முடியும். மகர ராசிக்கு பெண்களால் ஆபத்துங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய அமைப்பா இந்த ராகு கேது பெயர்ச்சி நிகழப்போகுது. வரக்கூடிய மே 19ஆம் தேதி அன்னைக்கு ராகு கேது பெயர்ச்சி நிகழ இருக்கு. ராகு பகவான் உங்க தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துக்கு வந்தமர போறார். கேது பகவான் உங்க அஷ்டமஸ்தானமான 8ஆம் பாவகத்துக்கு சூரியனுடைய வீட்டில் வந்தமர போறார். ராகு 2ஆம் இடத்துல இருக்கும்போது பொருளாதார வகையில முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆனா குடும்பத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்களை ஏற்படுத்தலாம். ஆனாலுமே இந்த ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்கும் காரணத்தினால ராகு சுபத்துவம் அடைகிறார். அப்போ குருவுடைய பார்வை ராகுவை சுபத்துவம் அடைய செய்யும் காரணத்தினால ராகுவனால பெரிய அளவு தொந்தரவுகள்ங்கிறது உங்களுக்கு இருக்காது. வெளிநாட்டுக்கு போறது மட்டும் இல்லாம வெளியுலக வாழ்க்கை, வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும். மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் இனிமே நீங்க எவ்வளவு நாளா ஒரே இடத்துல கூண்டிக்கிளி மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலும் திடீர்னு வெளியூருக்கோ வெளி மாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ இடமாற்றம் செய்யறதுக்கான யோக காலகட்டம் இந்த காலகட்டத்தை சொல்லலாம். அரசாங்க தேர்வுல வெற்றி பெறுவீங்க. பண விரயங்கள் குறையும். திடீர்னு சந்திப்பு, தொடர்பு, நட்பு வட்டாரம் பிரியக்கூடிய நிலை, இந்த மாதிரி நிலை இருக்கும். ஒரு புதிய ஜாபோ இல்ல புதிய நபர்களுடைய மகர ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி மூலமா உட்கார்ந்த இடத்துல இருந்து சம்பாதிக்கிறதுக்கான யோகம் ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சியில வந்துடுச்சு. குரு பலன் முடிஞ்சிருச்சா? ஏன்னா குரு 6ல மறைஞ்சிருக்காரு இல்லையா? அப்போ குரு பலன் இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. குரு பலன்கிறது தொடரும். உங்க சுய ஜாதகத்துல உங்க தசாபுத்தியை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு நாள் இருக்குங்கிறதையும் சொல்லலாம். ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் ஒரு விதமான கனவு, ஒரு விதமான ஆசை உண்டு. 80 முதல் 90% அளவுக்கு இந்த குரு பயிற்சி மகர ராசி அன்பர்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்க போது. அந்த கனவையும் ஆசையையும் இந்த குரு பயிற்சி நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றும். நினைத்ததை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். 80 முதல் 90% பாசிட்டிவா இருக்கு அப்படின்னாலே பிடிச்சத நீங்க சந்தோஷமா அனுபவிக்க போறீங்கிறது அர்த்தம். லாஸ்டா ஒரு விஷயம் சொல்லணும்னா, வாழ்க்கையில 7.5 சனியில தொலைத்த சில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிக்க போறீங்க. மனசளவுல சில வருத்தங்கள், தொந்தரவுகள் இருந்திருக்கும். இந்த வருத்தத்துக்கு ஒரு மருந்தா, ஒரு காயத்தை போக்கும் மருந்தா இந்த பயிற்சி, குரு பயிற்சி நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தாலும் புதனுடைய வீட்டில் குரு வந்தமரும் போது மனசுக்கு சாதகமான சில சூழ்நிலைகள் நிலவும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாவும் பெஸ்டாவும் நடக்கும்ங்கிறத சொல்லலாம். ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு சிதம்பரம் நடராஜர் ஆலயம் சென்று வந்தார். அதுலயும் குறிப்பா
உங்க ஜென்ம நட்சத்திரம் வரும்போது போயிட்டு வந்தா நிறைய சாதக பலன்களை கொடுக்கும். நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்திருக்கும். மற்றவங்களுக்கும் இந்த தகவல் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் பயன் பெறுவாங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.